ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய பாடல் தான். என்னடா படத்துடைய பாட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் இல்லை, இவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அன்னைக்கு நடந்துச்சு. லாஸ்ட் 2-3 days முன்னாடி அந்த இதை தொடர்ந்து அவருக்கான ஒரு சாங் வெளியிட்டிருந்தாங்க. அது அவரோட 3rd சாங் அவரோட கட்சிக்கு. ஸோ டிவிகே தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி அவர் ஆரம்பித்து வச்சிருக்காரு. அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு இது ஒரு 3rd சாங்காக இருக்க போகுது. அண்ட் இந்த பாட்டுக்கு இசையமைச்சிருக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம தமன் அவர்கள் தான். ஸோ தமனை தொடர்ந்து இதுக்கு லிரிசிஸ்டாக இருக்கிறது விவேக். அண்ட் பாட்டை பாடினது வேற யாரும் இல்லை, நம்ம தளபதி விஜய் அண்ட் ராகுல் நம்பியார் அவர்கள் தான். ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த பாட்டுக்கு இறங்கி பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் தேடி பார்த்துட்டு இன்றைக்கி அந்த டைம் கிடச்சிருக்கு, எடுத்து பண்ணலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்து இப்போ அந்த வீடியோவில் ஜாயின் ஆகியிருக்கேன். ஸோ நீங்கள் கூட சேர்ந்து இந்த ஒரு பாட்டை பாருங்கள், கேளுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இது வந்து கேட்குறதோடு சரி, இதை தாண்டி நான் வந்து எந்த ஒரு கமெண்ட்டுக்கும் நான் போக விரும்பலை. பிகாஸ் ஐ லிட்ரலி அட்மயர் தளபதி விஜய் அவர்கள். ஸோ சின்ஸ் சைல்டுஹுட் நாங்களாம் பார்த்து வளர்ந்த ஒருத்தரில். ஸோ சினிமா விட்டு போக போகிறாரு. பட் இந்த மாதிரி பாட்டு மூலமாகமாச்சு நமக்கு அவரோட ப்ரெசன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கானது தான். ஸ்ட்ரைட்டாக பாடல் கேட்டு வந்தோம். ஸோ அந்த பாடலோட பேர் வந்து உங்கள் விஜய் நான் வாரேன். அந்த பாடல் தான் பார்க்க போகிறோம். ரெடியா மக்களே? நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, பட் நான் இன்னும் கேட்கல. ரெடியா? 3, 2, 1 and here we go. மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழாவீரனே அன்பான அண்ணனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல் வா. முக்கியமான 2 தலைவர்கள். உங்க விஜய் உயிரன வரனா உங்க விஜய் எளியவன் குரல் தான். தமிழக வெற்றி கழகம் ஏதோ தெரியல, கூஸ் பம்ஸ் இல்லை. உங்க விஜய் தனியாரில்ல கடல் தான். உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியாரில்ல கடல் தான். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. அந்த 2ஓட சேர்ந்து இவரோட 3வது இருக்குல்ல. பெரியார் இம்ப்ரெசிவ் ட்ராக். எதிர்பார்க்கல இப்படி ஒரு பாட்டு தமன் தருவார்னு. கறி தமிழ்நாடு
தொகுதி மக்கள் தானே மன்னர்களை காட்ட வரனா such goosebumps. உங்க விஜய் நான் வரேன். I'm waiting. அந்த மாதிரி பா என்ன சாங் ஏய் absolutely mind blowing, such an amazing song. அது என்னன்னா அவருக்கு ஒரு ஃபேன் பாயாக தமன் எப்படி ஒரு மியூசிக் பண்ணணுமோ அந்த மியூசிக் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் லிட்ரலி எவ்ரி வேர்ட் மீன்ஸ் அலாட். இதில் ஒவ்வொரு வார்த்தையுங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாம்ப் படிச்சு ஒட்டின மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் தளபதி விஜய் அடுத்த வருஷம் தேர்தலுக்கு வராது அது மக்களோட கையில் தான் இருக்குது. அண்ட் அன்னைக்கு அந்த மாநாட்டில் அவ்வளோ பேர், நானும் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டெண்ட் அண்ட் ஓவர் 100 மில்லியன் வியூஸ் அந்த ஒரு இதுக்கு போயிருந்துச்சு. நான் இதுலேயோ பார்த்துருந்தேன், லைக் போஸ்டரில் பார்த்துருந்தேன். அவருடைய ஸ்ட்ரீமிங்காக இருக்கட்டும், அவருடைய கட்சியில் வந்தவங்க எல்லாம் சேர்ந்து டோட்டல் கவுண்ட் பார்க்கும்போது அண்ட் இவ்வளோ பெரிய மக்களுடைய சப்போர்ட் அவருக்கு இப்போதைக்கு இருக்குது. அண்ட் அதில் மெயினாக அவர் காற்று ஒரு சில தலைவர்களோட அடுத்த ஸ்டேஜில் அவர் இருக்கார். அண்ட் 2026 பொது தேர்தலில் அவருடைய அந்த பயணம் எப்படி தொடர போகுதுன்னு தெரியலை. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் லாஸ்ட்டாக உங்கள் வச்சே நான் வாரேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருல. அண்ட் அவருடைய டயலாக்ல நாங்கள் சொல்லுவோம் ஐம் வெயிட்டிங், அதுதான் ஒரு அக்யூரேட்டான ஒரு பதிலாக இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, அவருடைய படம் ஜனநாயகன் அது எப்போது என்னன்றதுலாம் தெரியல. பட் அனிருத் ரீசெண்டாக சொல்லியிருந்தார் மதராசி ஆடியோ லான்ச்சில். ஸோ அடுத்து லைக் செப்டம்பருக்கு அப்புறம் அந்த அப்டேட்ஸ்லாம் வரும் போல். அண்ட் இட் ஹாஸ் ஒர்க்ட் அவுட் வெரி வெல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் அவருடைய கடைசி படம் அந்த பாட்டு சரி கேட்கலாம். ஆனால் இது படத்தோடைய பாட்டு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது கட்சிக்குன்னு இல்லாமல் ஏதோ படத்தில் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. என்ன இடத்துக்கிடம் லைக் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சுங்க. அது என்னமோ தெரியல, அவருடைய வாய்ஸ் கேட்கும் போது தான் இருக்கட்டும். அண்ட் ராகுல் நம்பியார் ஆல்சோ இன்னொரு பாட்டு அவரும் இதுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் நாங்கள் அந்த க்ரெடிட்டை கொடுத்தாங்கணும். லைக் அவரோட வாய்ஸும் லைக் விஜய் சாரோட வாய்ஸும் ரெண்டுமே இட் லைக் சூட்டட் வெரி வெல் அண்ட் டச்டாக இருந்துச்சு. அந்த மிக்சிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்கும்போது அந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் கேட்கும்போது அதுதான் கூஸ் பம்ப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருங்க. அது ஃபேன் பாயாக பார்த்தாலுமே ஒன்று தான், அவரை யாரை ரசித்து பார்த்தாலும் அது ஒன்று தான். அதுக்குன்னு அனில் ஸ்பாட்டட் அதுக்குன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராமல் நான் பேசிக்கலி நான் எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மூவிஸ் நான் நான் பார்க்குறது ஒன்று தான். ஆனால் தளபதி விஜய் சம்திங் யூனோ சார்ட் ஆஃப் ஸ்பெஷல் பர்சன் என்னமோ தெரியலை. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ரொம்ப ஓவர் எக்ஸைட் ஆகிட்டேனோன்னு தெரியலை. பட் இன் த சென்ஸ் அது எனக்கு எதார்த்தமாக வந்துருச்சுங்க. இதுதான் உண்மையான விஷயம். இன்னொரு பக்கம் அதில் ஒரு வரி ஒன்று எனக்கு அது சரியாக ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. பட் அந்த ஒரு வரி என்னமோ தெரியலை, அவர் வந்தாலே வரலாறு சம்திங் வரும் அதில். ஸோ அந்த ஒரு இது எம்ஜிஆர் அண்ட் அந்த தலைவர்கள் வச்சு அவருடைய போஸ்டர் வரும்போது தட் வாஸ் தி மெயின் லைக் ஒரு கோட்டட் பாயிண்ட்டாக அந்த இடத்துல இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் இந்த பாட்டை கேட்டுட்டு என்ன மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிவ்யூக்கு வருவீங்கன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த மட்டும் திஸ் சாங் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஃபார் விஜய் சார். அண்ட் இன்னும் டைம் இருக்குது, அடுத்த வருஷம் வரைக்கும் அதுக்குள்ளே இன்னொரு பாட்டு வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது ஒரு 3rd சாங்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் ஹிஸ் மூவ்ஸ். அண்ட் அவ்வளோ வேறு எதுவும் இல்லை, கேட்டு முடிச்சுடும். அண்ட் தமனோடைய மியூசிக் என்னமோ தெரியல, தமன் எல்லா மியூசிக்கையும் நான் கேட்டிருக்கோம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் சார்ட் ஆஃப் ஒரு யூனிக்னஸ் அண்ட் ஒரு ஸ்பெஷலான ஒரு இதை எடுத்து பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் விவேக் has penned the lyrics so well. அது மட்டும்தான். அதுவும் விஜய் சருக்குன்னா அவர் இனி எழுதாமல் இருப்பார். அதுவும் அரசியலுக்குன்னு வரும்போது அதுக்கேற்ற மாதிரியே ஒரு அந்த அரசியல் சாயலோட தானே வரணும் அந்த லிரிக்ஸும் கூட. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காரு. அதனால அதான் சொன்னேன்ல, அந்த லிரிக்ஸ் தாங்க அதுக்கு ஹைலைட்டடு. அண்ட் இதில் அந்த அனிமேஷன் இதெல்லாம் கூட அவரோட கட்சி கொடி எல்லாம் சேர்ந்து வரும்போது தட் லிட்ரலி கேவ் மீ கூஸ் பம்ப்ஸ். அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ அண்ணன் விஜய் வருவார், எல்லாத்தையும் பண்ணுவார். இனி மக்கள் உங்களோட கையில் தான் இருக்குது ஓட் போட்டது போகிறது. இதுக்காண்ட்டு என்னோடைய விஷயம் எதுவும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் திஸ் சாங் இஸ் ட்ரிபியூட்டட் டு லைக் எவ்ரி தளபதி ஃபேன். அண்ட் எப்படியுமே எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வீடியோ போய் சேர போகுது. அண்ட் உங்கள் சப்போர்ட்டையும் கொடுங்க. நான் அந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேங்க. நான் அந்த சாங் கேட்டு முடிச்சுட்டு என்னோடய கருத்துக்கு கண்ட்ராஸ்டிங்காக பல விஷயங்கள் அப்படி இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.